சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரத்னாவை வந்து வெல்த் எடுக்கிறாங்க. நம்ம பரணி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. ரத்னா வந்து பேசுகிறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம பரணி தானே. சரியாக சொன்னோம்மா. பரணி இது மட்டும் இல்லைனா நீ இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்திருக்க முடியுமா? உனக்கு எம்பிட்டு வாட்டி நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாதுங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. அப்பா, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரணி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னது. காப்பாற்றினது எல்லாம் ஓகே தான். ஆனால் அதை விட அவள் தானே இந்த பிரச்சனையை வந்து வீட்டுக்குள்ளே வந்து இழுத்துட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் தானே சரி செஞ்சு ஆகணும். பாராட்டுறீங்க. அப்படி அவள் என்ன செஞ்சு கிழிச்சிட்டான்னு எல்லாரும் பாராட்டுறீங்க. அவள் செஞ்ச தப்பை அவள் சரி செஞ்சுருக்கா. இப்போ எல்லாம் கடமையை செய்கிறதுக்கு கூட எல்லாரும் வந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. ரத்னா இப்படியெல்லாம் பேசுறது செமையாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து வெளியில் காட்டிக்காமல் அமைதியாக இருக்காங்க. ரத்னா, நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா? உனக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசுகிறப்ப, முத்துப்பாண்டி அமைதியாரு, இந்த விஷயத்துக்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லும்போது, என்னடி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் உன்னை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்தில் நீ எப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு. அந்த நகை விஷயத்தை வந்து இன்னமும் விடாமல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் எனக்கு நகை வாங்கி கொடுத்தது சுத்தமாக உனக்கு பிடிக்கல. இப்போ என் வாழ்க்கையே வந்து நீ எடுக்கிற முடிவில் தான் எல்லாரும் வந்து கேட்குற மாதிரி இந்த வீட்டையே வந்து உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்ட. இப்போ என்றானா நீ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கெடுதல் செய்கிற, நீ ஏன் நல்லது செய்கிற, அப்போனா எனக்கும் சவுந்தரபாண்டிக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இருப்பினும் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ரத்னா வந்து திட்டிடுறாங்க. சும்மா நிறுத்து பரணி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னே, ஆமாண்டி, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி சண்முகம் நானும் பட்டப்பாடெல்லாம் எனக்கு தானே தெரியும். என்ன மிஸ்டர் சண்முகம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே சும்மா நிற்பீங்களே. உன் தங்கச்சிக்காக நான் கஷ்டப்படணும், ஆனால் அது வெளியில் தெரியாது. உன் தங்கச்சிக்காக நான் திட்டு வாங்கணும். எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னா எப்படி வந்து தீர்த்து வைக்கணும்னு என்கிட்ட கேட்பீங்க. நானும் கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடுமையாக உழைச்சி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன கசக்கி இந்த வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு பேசுவீங்களே, அது எப்பட்றா? கூட பிறந்தவங்க எல்லாரும் நீயும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணன் பாத்தியாண்ணே, உன்னை கூட மதிக்காமல் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, பரணிக்காக வந்து யாருமே வந்து வாயை திறக்காமல் அமைதியாக இருக்காங்க. அதானே பார்த்தேன், யாருமே எனக்காக ஒரு வாரத்தை கூட பேசணும்னு தோணலைல்ல அப்படின்னு சொல்லும்போது, எசிக்கு மட்டும், ரத்னா, நீ எதுவும் பேசுகிறதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆள் வந்து உன் பக்கம் இழுக்க பார்க்குறியா? சொல்லலை உன் தங்கச்சி எப்படிப்பட்டவனு. இதுவே சுடாமணி வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, இப்படி தான் இவள் வந்து பேசியிருப்பாளா? என்னடி நினச்ச? உனக்கு நான் நகை வந்து கொடுத்ததுக்கு நான் கஷ்டப்பட்டேன்னா உன் அண்ணங்காரன் எப்படி அந்த நகையை வாங்கினா? உங்கள் வீட்டில் என்ன பரம்பரை சொத்து இல்லை வைகுண்டம் மாமா வந்து லட்சக்கணக்கில் மாதம் வந்து சம்பாதிக்கிறாங்களா? 5000 தான் கடையோட லாபம் டெய்லி வருது. வட்டி மட்டுமே 5000 டெய்லி வந்து கொடுக்கணும். அப்புறம் எப்படி வந்து ஜாமான் வாங்குவ, கடையை வந்து நடத்துவ? கொஞ்சமாவது யோசிக்க தெரியாதா? நீ உன்னை அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நானும் சண்முகமும் எத்தனை பேர் கையில் காலில் விழுந்து பணத்தை வந்து ரெடி பண்ணியிருப்போம். அப்போல்லாம் வந்து பரணியோட உதவியெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது. உன் வாழ்க்கையை சரி செஞ்சு நான் வந்து நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. வெங்கடேசை வந்து நானாக உனக்கு வந்து மாப்பிள்ளையை பார்த்தேன். நீ வந்து அவனை காதலிச்சு அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்ன. கடைசியில் என்ன ஆச்சு? அவன் இப்படியெல்லாம் வந்து மாறுவான்னு தெரியல. அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் தான் நான் கொடுத்தேன். சூடாமணி அத்தை இந்த நிலைமையில் இருந்திருந்தா நிச்சயம் என்ன போல தான் முடிவு எடுத்திருப்பாங்க. மாமா இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை பரணி, அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறா. ஆமாம் ஆமாம், உங்கள் பசங்களை தான் நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்களே. எல்லாம் தெரியுமாம்மா. பரணி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா. உங்கள் மூஞ்சிலேயே முழிக்க எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. சூடாமணி இது மாதிரி முடிவு எடுத்திருந்தா இவள் என்ன பேச்சு பேசியிருப்பா? இப்படி பேசுவாளா? அம்மா பரவாயில்லம்மா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆறுதலாக பேசும்போது, பரணினா மட்டும் உங்களுக்கு என்ன இலக்காரமாக தெரியுதா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். இனிமேட்டுக்கு இதை பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசுனீங்க அவ்வளோதான். கட்டின புருஷனும் வந்து எனக்காக நின்று பேச மாட்டேங்கிறான். முத்துப்பாண்டி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுல எல்லாம்? நீங்கள் என்ன வேணான்னு பேசுவீங்கன்னு நினச்சிங்களா? பரணிக்காக நான் பேசுவேன். என் தங்கச்சியை வந்து நல்லா தானே இந்த குடும்பத்தையே வந்து
பார்த்துக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சிய வந்து குத்தங்குறை சொல்லிட்டு இருக்கீங்க. பரணி, என்னம்மா இப்படி தான் நடக்குதா? அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல. நான் இந்த வீட்ல வந்து வாக்கப்பட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இதான் இங்க பிரச்சனை. எனக்காக யாருமே பேச வந்து தயாரா இல்ல. என்ன மச்சான் இங்க நடக்குது? இந்த விஷயத்துக்குள்ள நீ வராதப்பா. அது எப்படி வராம இருக்க முடியும்? உன் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை நின்னப்ப, பரணியிலேருந்து நான்லேருந்து எல்லாரும் வந்து நின்னோம்ல. என் தங்கச்சிக்கு பிரச்சனைனா யாருமே வரமாட்டீங்களா? அப்படின்னு சொன்னோன்னே, மாமா கோவப்படாதீங்க. ஏய் தேவலாம் வாயை திறந்தான்னு வச்சுக்கேன், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்போ எதுக்கு ரத்தனா மேலே இருக்கிற கோவத்தை வந்து இந்த பக்கம் எசக்கி மேலே காட்டுற? என் பொண்டாட்டி நான் கோவப்படுவேன். யார்ரா அதெல்லாம் கேட்குறதுக்கு? இது மட்டும் சுருக்குன்னு இருக்குல்ல, என் தங்கச்சிக்காக நான் தானே நின்று ஆகணும். டேய் இது மாதிரிலாம் அன்பு பாசம்லாம் வந்து நம்ம மேலெலாம் காட்ட மாட்டாங்க. இவங்க கூட்டம் கூட்டமாக அவங்களுக்குள்ளேயே வந்து காட்டிப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நம்மள்ட்ட உதவி கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமாக நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு ரத்னாவை வந்து கோச்சிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க. எப்போதும் உங்களுக்கு பரணி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரத்னா ஒரு பக்கம் போகிறாங்க, பரணி ஒரு பக்கம் போகிறாங்க. ஏன்பா கூட்டு குடும்பம்னா அப்பப்போ பிரச்சனை வரும்பா, இதெல்லாம் பெருசு வந்து படுத்தக்கூடாதுன்னு சொல்லி வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என் தங்கச்சிக்காக யாரும் வந்து பேசணும்னு தோணவே இல்லைல்ல. அதுதான் மாமா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் எந்த முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க. என்னப்பா இனிமேட்டு இந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு பார்த்தா ரத்னா அதப்பா புதுசாக வந்து பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிட்டா. நீயாவது ரத்னா கிட்ட வந்து பேசுகிறதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம்ல. அவள் பேசுகிறது எல்லாமே தப்பு தான். பரணியை நான் சமாதானப்படுத்திடுவேன். ஆனால் ரத்னா இப்போ யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கா. எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியாக இருக்காங்க. வீராக்கும் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது ரத்னா வந்து அமைதியாக இருக்கிறப்ப நான் என்னத்தை வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. இது பரணிக்கு வந்து தெரியும். ஆனால் ரத்னாவுக்கு வந்து புரியாது. பரணியை வந்து சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. சண்முகம் வந்து போனோன்னு வந்து எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உன் கோவம் நியாயமானது தான். நீ எல்லாமே வந்து கஷ்டப்பட்டுருக்க. ஆனால் உன்னை யாருமே இந்த வீட்டில் வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. சில பல விஷயம்லாம் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். இந்த குடும்பத்தில் உனக்கு இருக்கிற பொறுப்பும் மற்றவங்களுக்கு பெருசாக வந்து கிடையாது. நீ தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்புட்றா இங்கே வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சிக்கு எதிராக அங்கே நீ ஒரு துரும்ப கூட வந்து வைக்கலையடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறது, தங்கச்சியாச்சு. அப்போனா மனைவியை மட்டும் நீ விட்டு கொடுப்ப. இங்கே வந்து என் காலில் வந்து பொத்துன்னு விழுவுனா கூட விழுவேன். ஆனால் உன் தங்கச்சின்னு வந்துட்டா என்ன தான் வந்து தள்ளி வச்சிருவியே. எப்போதும் போல தானே, இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா பாத்திரம்லேருந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாம் கை கிடைச்சது எல்லாம் வந்து தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பரணி. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.